நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23. தியான வசனம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் முழுக்க தன்னுடைய அனுபவத்தை மையமாக கொண்டு தாவீது எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவனுடைய பாடல் வெகு இனிமையான அருமையான ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த பாடல் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனோடுள்ள நெருங்கிய தனிப்பட்ட ஐக்கியமே மனுஷரின் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் நிவாரணமாகும் என்பதை அவன் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். பாருங்கள், அவன் மறக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடை மறப்பானா? மறக்க மாட்டான். ஆனால் இங்கே மேய்ப்பனாய் பணி செய்து வந்த தாவீது எல்லாராலும் மறக்கப்படுகிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, குடும்பத்தில் கடைசி மகனான சிறுவனான தன்னை மட்டும் ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டு மற்ற அனைவரும் என்ன செய்திருக்கிறார்கள்? பலி விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள். அவன் ஒருவேளை யோசித்திருக்கலாம், தகப்பனும் அழைக்கவில்லை, உடன் பிறந்த சகோதரர்களும் அழைக்கவில்லை, ஆனால் விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மறந்த நிலையிலே, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையிலே அவன் மனவேதனையில் இருந்திருக்கலாம். அந்த வேளையிலே இந்த சங்கீதத்தை அவன் பாடியிருக்கலாம் என்று கூட சில வேத அறிஞர்கள் சொல்வது உண்டு. ஒரு வேலைக்காரனிடத்திலே ஆடுகளை ஒப்புவித்து விட்டு இளைய மகனை அவர்கள் விருந்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் பெற்றோருக்கு அந்த மனநிலை வரவில்லை. இவ்விதம் பெற்றோராலும் மூத்த சகோதரர்களாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டிருந்த நிலையிலே கர்த்தரே தனக்கு ஆதரவு, இல்லையென்றால் கர்த்தரே என்னுடைய மேய்ப்பர் என்று மனமுருகி பாடினார் தாவீது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே சொல்கிறார், அப்பா அம்மா வெறுத்துட்டாங்களா? பிள்ளைகள் வெறுத்துட்டாங்களா? உடன்பிறப்புகள் வெறுத்து விட்டார்களா? தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இது எனக்கும் அவருக்குமான தனிப்பட்ட ஒரு உறவு என்பதை அங்கே அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஆகையினாலே அவன் தேவனை சார்ந்திருக்கிறபடியினாலே ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட அவன் அழைத்து வரப்படுகிறான். அன்று நடந்த விருந்து உண்மையிலே தாவீதுக்கென்று தான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாதிருந்தது. இறுதியில் தாவீதை வெறுத்து ஒதுக்கிய தாய் தந்தை அண்ணன்களின் முன்னிலையில் தாவீது விருந்து சாப்பிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். விருந்தோடு நின்றுவிடவில்லை, தைலத்தால் அபிஷேகம் பெற்றார். கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துகிறார். யாருக்கு? தனிப்பட்ட உறவு கொண்ட பிள்ளைகளுக்கு, தேவனோடு தனிப்பட்ட ஐக்கியமுடையவர்களுக்கு. ஆகையினால்தான் இங்கே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்பதாக சொல்லுகிறான். ஆங்கிலத்திலும் மற்ற ஏனைய மொழிகளிலும் ஒரே ஆட்டை உடைய ஒரு மேய்ப்பனுக்கும் ஒரு மந்தையுடைய ஒரு மேய்ப்பனுக்கும் ஒரே பதம்தான் பரிசுத்த வேதாகமத்திலே உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் எபிரேய மொழியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரே ஒரு ஆட்டை உடைய மேய்ப்பன் பொதுவாக ரா என அழைக்கப்படுகிறார். அநேக ஆடுகளை, அதாவது ஆட்டு மந்தையை வைத்திருக்கிற மேய்ப்பனோ ராட்சன் என்று அழைக்கப்படுகிறார். ராட்சன். 23ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தில் யெகோவா ரா என்ற ஒரே ஒரு ஆட்டையுடைய தேவன் என்ற பெயரே உபயோகிக்கப்பட்டுள்ளது. நம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நாமங்களுள் யெகோவா ரா என்ற நாமத்தை போல அவ்வளவு கனிவான, நம்மோடு அவருக்குள்ள நெருங்கிய தொடர்பை வெளிப்படுத்தும் வேறொரு நாமம் குறிப்பிடப்படவே இல்லை. தேவனை ஒரு மேய்ப்பராக குறிப்பிடும் பலவிதமான வேத பகுதிகளிலும் ரா என்ற பதமே உபயோகிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை பார்ப்போம் என்றால், இஸ்ரவேலரின் மேய்ப்பரே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ரா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவிகொடும் என நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும். இங்கே இந்த மேய்ப்பன் என்பதற்கு ரா என்ற வார்த்தை
உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் கன்மலையுமானான் என்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களாகிய கோடிக்கணக்கான ஆடுகளை போஷித்து பராமரிக்கிறவராக இருந்தாலும், ஒரு ஆழ்ந்த அர்த்தத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அவர் ஒரே ஒரு ஆட்டை பராமரிக்கிற ஒரு மேய்ப்பனை போன்று ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் பராமரிப்பையும் பாதுகாவலையும் கொடுத்து வருகிறார். இந்த ஒரே ஆடு யார்? இந்த ஒரே ஆடு யார்? நானும் நீங்களும் தான். அது நீதான், அது நான் தான். தேவனுக்கு இந்த பூமியில் தாம் அன்பு கூறுவதற்கும் பொறுப்படுத்தி பராமரிப்பதற்கும் நீ ஒருவன் மாத்திரமே இருப்பது போலவே அவர் உன்னையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே நேசிக்கிறார். கர்த்தருக்கு நீ ஒருவன் மாத்திரமே இருக்கிறாய். தாம் நேசிக்கவும் பராமரிக்கவும் அவருக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ அவருடைய புறா, நீ அவருடைய பிரியம். அவருடைய பிரியம் உன்மேல் இருக்கிறது. ஒருவன் சுமார் 1000 ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான் என வைத்துக்கொள்வோம். அந்த எல்லா ஆடுகளும் ஒன்று போல் அவனோடு மிகவும் நெருங்கி இருக்க முடியாதல்லவா? ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு ஆடு மாத்திரமே இருக்குமாயின் அவன் அதை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு போகலாம், அல்லது அதை தன்னுடைய மடியிலே வைத்து கொள்ளலாம். அது அவனுடைய உள்ளத்தோடு மிக நெருங்கி இருக்க முடியும். தேவன் நமக்கு மிக சிறந்தவையும் மிக உச்சிதமானவையுமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு அநேகம் ஆடுகள் இருக்க, அவைகளில் 2 அல்லது 3 வியாதிப்பட்டால் அல்லது காயப்பட்டால் அவை யாவற்றையும் அவனால் ஒரே நேரத்தில் ஒன்று போல் பராமரிக்க முடியாதல்லவா? ஆனால் நம்முடைய மேய்ப்பரோ, கர்த்தராகிய நான் அதை பாதுகாக்கிறேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒருவனும் அல்லது யாதொன்றும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நான் அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்பதாக ஏசாயா 27:3 வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அருமையான பெரியவர்களே, வாலிப தம்பி தங்கைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய அருமையான விசாரிப்பின் கீழ் இருக்கும் ஒரே ஆடாக இருக்கிறபடியினால் அவருடைய 24 மணி நேர கவனிப்பும் கண்காணிப்பும் பொறுப்புடன் கூடிய பராமரிப்பும் உனக்கு நிச்சயமாய் உண்டு. அவருடைய பார்வையில் அண்ட சராசரத்திலும் அவர் பொறுப்படுத்தி பராமரிக்க வேண்டிய நபர் நீ ஒருவனே என்பது போலவே நீ அவருக்கு மிகவும் முக்கியமானவனாயிருக்கிறார். பல வேளைகளிலும் நீ இதை உணர்கிறதில்லை. உன்னை விசாரிக்க, உனக்காக கவலைப்பட யாருமே இல்லாதது போல நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒரு தேவ மனுஷன் கூறுகின்ற பொழுது, இந்த பூமியில் ஜீவிப்பது நீ ஒருவன் மாத்திரமே என்ற நிலை இருந்திருக்குமாயினும் ஆண்டவராகிய இயேசு உன் ஒருவனுக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்திருப்பார் என கூறுகிறார். ஆம், காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக கவலைப்பட்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதைத்தான் காணாமல் போன ஆட்டினுடைய ஓமையை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அந்த காணாமல் போன ஒரு ஆடு, கலங்கி தவித்த ஒரு ஆடு, கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ஒரு ஆடு நானும் நீயும் தான். நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலையில் அவருக்கு மிக வேண்டியவர்களாக, விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கிறபடியினாலே அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபரியந்தனை தாழ்த்தி உன்னையும் என்னையும் அவர் தூக்கி எடுத்து அரவணைக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவப்பிள்ளையே, கர்த்தர் உனக்காகவே மரித்தார். அவர் சகித்த பாடுகள் யாவும் உனக்காகவே என்பதை நீ உணர்ந்து கொள். இதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உன்னுடைய மேய்ப்பர் உன் பேரில் எவ்வளவு அன்புள்ளவர், கரிசனையுள்ளவர் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த மத்தேயு 12:11, உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ என்பதாக ஆண்டவர் கேட்கிறார். சூமிர கையுடைய ஒரு மனுஷனை தாம் சுகமாக்கிய சந்தர்ப்பத்தில் அவர் இவ்விதமாக கூறுகிறார். இங்கு அவர் தம்மை ஒரே ஒரு ஆட்டை உடைய மேய்ப்பனுக்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவன் வியாதிப்படுவதை அவர் ஒரு ஆடு குழியில் விழுதலுக்கு ஒப்பிடுகிறார். வேறு வார்த்தைகளிலே நாம் சொல்ல வேண்டுமென்றால், நாம் வியாதிப்படுகின்ற பொழுது நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய யெகோவா ரா நம்மை தூக்கி விடுகிறார், அதாவது குணமாக்குகிறார். கர்த்தர் நம்மை அந்த குழியில் நின்று தூக்கிவிட்டு சுகமாக்க விரும்புகிறார். அந்த ஆடு குழியில் விழுந்தது நல்லதுக்குத்தான். இனியாவது அந்த ஆடு பாடம் படித்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அல்ல நம் ஆண்டவர்.
அவர் ஒரே ஒரு ஆட்டை உடைய யெகோவாரா. அவர் உன் மேய்ப்பர், அவர் என் மேய்ப்பர். அவர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. அண்ட சராசரத்திற்கும் மகாராஜாவானவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உன் வீட்டின் கதவை தட்டி, இதோ நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று கூறுவதை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். யோபு 7:17-18 அவர் காலைதோறும் நம்மை விசாரிப்பதால் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என வேறொரு வசனம் கூறுகிறது. ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் தம்முடைய கிருபையையும் அன்பையும் நம்மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கிருபை பெற்றவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய மனதில் புண்பட்ட உணர்வுள்ளவர்களாய் இருக்க மாட்டோம். ஒரே ஒரு குழந்தையுள்ள ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வளவு கண்காணித்து அரவணைத்து பாதுகாப்போடு பராமரிப்போடு இருப்பாளோ அதை காட்டிலும் சிறப்பானவராக நான் அவருடைய ஒரே ஆடாக இருக்கிறபடினாலே அவர் என்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இந்த உள்ளான சிந்தையோடு நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே, நான் அவருடைய ஒரே ஆடு, எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட உறவு உண்டு என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு நாளின் 24 மணி நேரமும் உம்முடைய அன்பும் கவனமும் நினைவெல்லாம் எங்கள் மேலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஒரே ஆடு நான் தானப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து தேவனுடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதமான வழிநடத்தலுக்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.